ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா எப்படி நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ணிடுறேன். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இந்த பாஸ்தாவை நம்ம போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெந்த பிறகு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள், தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தாவை நான் ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை விட்டுடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அதில் ஒரு 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 7-8 லவங்கம், அதுக்கப்புறம் பூ பாதி உடைச்ச பூவு அதை போட்டுட்டு, அது போட்ட பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டுப்போம். ஆட் பண்ணிடலாம். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் 400 கிராம் பாஸ்தாக்கு. வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிப்போம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிங்க. இந்த வெங்காயம் வதங்கி வரட்டும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. இந்த மசாலா இந்த வெங்காயத்தோட நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, நான் 2.5 தக்காளி போடுறேன். 2 வெங்காயத்துக்கு
தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இந்த தக்காளி வெந்து வர்றதுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம பாஸ்தாக்கு நம்ம தனியாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இது தொக்குக்கு, இந்த கிரேவிக்கு மட்டும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம் ஒன்று ஒன்று. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சோண்டு கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதை ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலாலாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. பொறுமையாக பண்ணுங்கள், சிம்லே வச்சு பண்ணுங்கள். இந்த பாஸ்தா நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா இந்த மசாலாவோட இந்த பாஸ்தா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த சூட்டுலேயே இந்த முட்டை நல்லா வெந்துடும். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் குட்டீஸ் 2க்கும் ரொம்ப பிடிக்கும் இது. இது கெச்சப் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ இந்த பாஸ்தா ரெடி. கொத்தமல்லி ஆட் பண்ணி இப்போ நம்ம சுட சுட குட்டீஸ்க்கு கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனை தட்டுங்க. தேங்க்யூ.